ஒயர் கூடையை போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து உள்ள க்ரீன் கலர் ஒயர் கொடுத்துருப்பேன், மேலே மட்டும்தான் இதே கலர் ஒயரு ஒரு ரோலில் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் மணி தான் 150 கிராம்லேருந்து 175 கிராம் வரலாம் ஆகியிருக்கலாம். அது ரேட்டு அதிகம்தான். இருந்தாலும் எங்கேயாவது கோயில் அந்த மாதிரி போகிற இடம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம். நல்லா கனமாக இருக்குது. ஒயர் கொடியை தூக்கும்போது நல்லா கனமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி போட முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ஒயர் கூடை வந்து ஒரு மணி ஒயர் கூடை 5.25 அடி அளவு வச்சு 20 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 8 வரிசை வந்து அடி போட்டிருக்கேன். ஏன்னா இது இந்த டியூப் மாடல் மணி ஒயர் கூடை. டியூப் வந்து எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மெத்தடில் மணியை ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு வந்து 12 வரிசை அடி போடணும், இல்லை 8 வரிசை போடணும். அதே போல் 4 மடங்கில் இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறதும் 20, 24 அந்த மாதிரி 16 அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும். 4, 8, 12, 16. ஏன்னா அப்போ தான் வந்து டியூப் மாடல் ஒயர் கூடையே போட முடியும். இப்போ 8 வரிசை போட்டுட்டு இது ஒரு ரோலில் போட முடியாது. ஒரு ரோலும் கொஞ்சம் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு மேலே போடுறேன் பாருங்கள். எங்கே வேணாலும் நம்ம விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏணிப்படி முடித்து போடணும். இதில் மணி க்ரீன் கலரு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ ஒரு வரிசை முழுக்கம் நான் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வரிசை போட்டுட்டேன். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து இந்த ஒயரை இப்படி மேலே இழுத்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த மாதிரி இந்த ஹோல் சொல்லி விட்டு இப்படி வைக்கணும். இந்த ஒயர் வந்து அடுத்த வரிசைக்கு அடி போடுறது. இதுதான் ஏணிப்படி முடிச்சு. நான் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா அடுத்த வரிசை இதில் போட போகிறதில்ல. கட் பண்ணிவிட்டு இப்போ இது 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கினே வரணும். இந்த மாதிரி ஒரு வரிசை போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், 2வது வரிசையும் நான் இதிலையே ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கினே வரேன். இதை போட்டதுக்கப்புறம் தான் வந்து
இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ இதில் தான் வந்து இது 4த்துலேயும் மணி கோக்கணும். இந்த சுத்து வந்து 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் 2வது சுத்தில் தான் வந்து இந்த 2 நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி போட்டுட்டு மணி கோக்கும்போது வீடியோவில் காமிக்கிறேன். ரெண்டு டிசைனும் சேர்த்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த 4 ஒயரில் தான் மணியை கோக்கணும். அது டியூப் மாடலில் வரும். ரெண்டு மணியை சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு இது வந்து 1/4 கிலோ மணி ஹோல்சேலில் வாங்கினா ஒரு ரேட்டும், ரீட்டைலில் வாங்கினா அது வேறு ரேட்டு. நிறைய ஒயர் கூட போடணுன்னு எண்ணம் இருக்கிறவங்க ரீட்டைலில் வாங்கக்கூடாது, ஹோல்சேல்லே வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ அடுத்து போட்டாச்சு. அடுத்து இந்த 4 ஒயரில் மணி கோக்கணும். இந்த மணி ஒயர் கூட வந்து இவ்வளோ ரேட் கொடுத்து ஒரு ஒயர் கூடைக்கு போடணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆசை தான். இதெல்லாம் வந்து ஒரு அழகாக இருக்கும், கோயிலுக்கு கொண்டு போகலாம். இப்போ ஹேண்ட்பேக் வந்து மாட்டிப்போம், ஜிப்பெல்லாம் இருக்கும், காசெல்லாம் போட்டு வைக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் நம்மளோட திருப்திக்காக போட்டுக்கலாம். ரீட்டைலில் 100 கிராம் மணி 60 ரூபா. இந்த ஒயர் கூடைக்கு 100 கிராம் கட்டாயம் ஆகும். அடுத்து இதில்
போட்டாச்சா? இது அப்படியே இந்த சுற்று இப்படி போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். நான் வந்து இப்போ 2வது வரிசை இதுலேயே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சதுக்கப்புறம் அந்த சைடில் போடலான்னு இருக்கேன். ஏன் நான் மணி ஒயர் கூட போடுறேன்னா, என்னோடய வீடியோஸை வந்து நிறையா எந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னா மணி ஒயர் கூட வீடியோ தான் வந்து நிறைய பார்த்துருக்குறாங்க. அதனால் சரி அந்த வீடியோ போடுவோன்னு போட்டிருக்கேன். இது வந்து 3வது வரிசை, இது ரெண்டும். இது 3வது வரிசை. இப்போ இதெல்லாம் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் எண்டிங் பாயிண்ட்டு வரல. இது கிராஸ் கட்டு மாதிரி எப்படி வேணாலும் போடலாம். நான் எங்கெங்கே என் கை வாட்டம் இருக்கோ அப்படி போட்டுக்கின்னு வரேன். இன்னும் ஒயர் இருக்குது, அதனால் எண்டிங் பாயிண்ட்டு வரல. எங்கே ஒயரு துண்டாகுதோ அங்கே நிறுத்திட்டு மொத்த டிசைனும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நேராக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டா ஒயர் கூட முடியும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண போகிறதில்ல. அப்படியே கிராஸாக சொருகி விட்டுட்டு புடி போட்டுக்கலான்னு ஒரே ரோலில் முடிச்சிக்கலான்னு. ஒரே ரோலில் முடியாது. புடிக்கு உள்ளே கொடுக்குற ஒயர் வந்து க்ரீன் கலர் உள்ளே கொடுக்கலான்னு இருக்கிறேன்.
அதனால் அது ஒரு ரோலில் வந்து கணக்கு ஆகாது. ஓ இது வந்து இதில் கிராஸில் இதில் சொருகணும். இதை இப்படி சொருகணும். கிராஸாக சொருகிட்டு புடி போடலான்னு சொல்லிவிட்டு இது வந்து ஏறக்குறைய 150 கிராம் மணிக்கு மேலேயே ஆகிருக்கு. நீங்கள் 175 கிராம் வாங்கினா தான் வரும். இல்லை 150ஓடு முடிக்கணும்னா இந்த வரிசையோடு முடிங்க. இல்லை இந்த வரிசையோடு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இல்லை, ரன்னிங் ஒயருக்கு வந்து திருப்பி ஒயர் வாங்கினா தான். புடிக்கு மட்டும் ஒயர் வச்சுருக்கிறேன். இல்லை இதோடு முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் புடி போட்டுக்கலாம். அதோட 150 கிராமில் வரும். இது வந்து கட்டாயம் 175 கிராம். ஏன்னா நான் 1/4 கிலோ வாங்கினதுனால கொஞ்சம் மணி இருக்குது. அது வந்து வெயிட்டெல்லாம் நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஆனால் வாங்கினது 1/4 கிலோ. சொருகிட்டு பொடி போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஈஸி. ஆனால் காசு வந்து அதிகம் செலவு பண்ணணும். இந்த மாதிரி இதில் கிராஸாக சொருகணும்னா இப்படி சொருகிட்டு இந்த ஒயர் எடுத்து